பிறகு வந்து நீ இந்த உதவி செய்து மக்களுக்கு காட்ட போறீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீ உண்ட போல்ல இப்ப ரத்தி வச்சு இப்ப உங்களோட விஷயம் வந்து எனக்கு விளங்குது. இப்ப வந்து அப்ப ஒரு என்ன இப்ப இல்ல வந்து இல்ல இந்த இதுல ரூல் என்ன படி பிரச்சனை பார்க்க சொல்லுங்க போனா அதான் யாரு கார்த்திக் இதுல 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 நீங்க ஒண்ட புரிஞ்சு கொள்ளணும். நாங்க என்னத்துக்கு இந்த கருத்தை உங்களுக்கு பதிவு பண்றோம்னு சொல்லிட்டோம்னா இது காலகாலம் அழியாமல் நீங்க வச்சு பாதுகாக்கிற பொக்கிஷம் இல்ல. உதவி செய்கிறன்ற பேர்ல வந்து அவங்கள வந்து காலகாலம் வச்சு பாதுகாக்கிற பொக்கிஷம் இல்ல. இது ராமாயணம் இல்ல, மகாபாரதம் இல்ல. காலகாலமா வச்சு வச்சு அதை கொண்டாடுறதுக்கு ஒரு உதவி ஒரு ஆளுக்கு நாங்க செய்கிறோம். அந்த உதவி அவருக்கு கிடைச்சிட்டது. உதவி பெற்ற ஆளுக்கு வந்து அந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. நீ வேணுமெண்டா மகாபாரதமும் ராமாயணம் மாதிரி காலகாலமா நீ வச்சு பார்த்து கொண்டிரு. ஆனா உதவி பெற்றவன் வந்து ஒரு கேவலம் கட்டவனும் இல்ல. அவனுக்கு அந்த நேரத்துல உதவி கேட்கணும் மட்டும் உங்கள்கிட்ட வேறினா நீங்க வீடியோ போடுறீங்க, நீங்க உதவியை பெற்று கொடுத்துட்டீங்க. அப்ப அதைய வந்து நாங்க காலகாலம் வந்து ஒரு ஒரு உதவி பெற்ற ஒரு ஆட்களா வந்து அடையாளப்படுத்துற விஷயத்த வந்து உண்மையா எல்லாருமே அது நீங்களா இருக்கலாம், இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எவரா இருந்தாலும் வந்து ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை வந்து பிளீஸ் அந்த வீடியோக்களை டிலீட் பண்ணி அந்த டிலீட் பண்ணுங்க, இல்லாட்டி அதை வந்து ப்ரைவேட் பண்ணுங்க. ஏனண்டா இது வந்து கொண்டாடுற ஒரு விஷயமே இல்ல. விளங்குச்சு? இதை வந்து அண்ணன் நீங்க நான் வந்து கேட்கிறேன், இன்றைக்கு நீங்க ஒரு 3 வயசு பிள்ளைல வீடியோ வந்து பதிவு பண்றீங்க. 10 வருஷத்துக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 10 வருஷத்துக்கு பிறகு 13 வயசுல அந்த பிள்ளை வந்து பள்ளிக்கூடம் போயக்க வந்து சாரி எந்த சின்ன பிள்ளை படத்தை கொண்டு இப்ப நான் உங்களுக்கு தந்து நான் தான் இதை சொன்னா தான் தெரியும். சொல்லுங்க. இல்ல அப்படி அது இல்ல அப்படி அண்ணன் நீங்க படத்தை மட்டும் இல்ல அண்ணன், நீங்க ஃபுல் டீட்டெயிலுமே போடுறீங்களா என்ன? விளங்குச்சோம்? இல்ல எனக்கு உங்களோட பிரச்சனை வந்து விளங்குதுன்னு இப்ப நான் சுருக்கமா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்னு சொன்னா, இப்ப சில கட்டிடங்கள் கிணறுகள் அது இது இவரால கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, இது இவரால செய்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கும். அதெல்லாம் அந்த மார்க் முழுக்க கொத்தி எடுக்க சொல்லுங்க. அங்கங்க இந்த கட்டிடங்கள்ல வைக்காதீங்க. அப்ப என்ன பிச்சையா ஓடுறீங்க எங்களுக்கு? இல்ல 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 கார்த்திக் சட்டத்தின் இது வந்து நான் சொல்றேன் கார்த்திக், இது வந்து இப்ப ஒரு கட்டிடத்தில் ஒரு பேர் பதிக்கப்படுறது அது அந்த இடத்திலேயே ஒரு ஆளுக்கு கஷ்டப்பட்ட ஒரு ஆளுக்கு கடை ஒன்று ஒரு ஆள் கட்டி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று யூடியூப்ல இருக்கு. அதை பார்த்து சமூகத்துல உள்ள ஆட்கள் சீரழிஞ்சு போவாங்களா, இல்ல பிறருக்கு உதவி செய்யற மனநிலையில வருவாங்களா? இதுல எதை நாங்க விதைக்கிறோம்? வந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து இனி இல்லாத ஒரு வறுமையில தான் உங்கள்ட்ட ஒரு கடும் கஷ்டம் வரைக்குள்ள கடும் கஷ்டத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பொருளாதாரத்துல முன்னேறி வராங்க. பொருளாதாரத்துல முன்னேறி வரைக்குள்ள கடும் கஷ்டத்துல இருக்கக்குள்ள அந்த மக்களுக்கு இவ்வளவு மக்கள் புலம்பெயர் மக்கள் உதவி செய்யறாங்கன்ற ஒரு ஆதாரத்தை இல்லாமக்க சொல்றீங்க. இல்ல மக்களை நீங்க யூஸ் பண்றீங்க. இது ஆதாரம் இல்ல. சரி, ஆதாரம்ன்றது வந்து நான் உங்களுக்கு சோட்டா என்ன சொல்றேன் கேளுங்க. இதுக்கு அப்புறம் நீங்க கதைங்க, நான் கதை கேட்கல. உங்களுக்கு சோட்டா சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஓகே, 2009 யுத்தம் முடிஞ்சது. இந்த தமிழ் மக்களை வந்து நாங்கள் மற்ற நாட்டு பிச்சை என்ற விட்ட நாங்களா? எல்லாத்துக்கும் சிங்களவன் எங்கட தமிழ் மக்களுக்கு வந்து ரோட்டை மட்டும் தான் போட்டு கொடுத்தது. சரியோ, சிங்களவனுக்கு ஈக்குவலா வந்து எங்களை மக்களை கொண்டு வந்து விட்ட அந்த முழு பெருமை வந்து புலம்பெயர் உறவு தான் இருக்குது. அண்ணன் தம்பி தங்கச்சி தெரிஞ்சவன் தெரியாதவன் முகம் காட்டாதவன் எல்லாருக்கும் வந்து புலம்பெயர் உறவுகள் தான் உதவி செய்தது. அவங்களே அதை வேண்டாம் என்று சொல்லிக்க நீங்க ஆரோக்கிய இதை வந்து ஒரு என்ன ஒரு இது என்ன ஓலை சுவடு மாதிரி இதை வச்சு நீங்க பாதுகாக்கணும் ஆசைப்படுறீங்கல்ல கேட்கிறேன். இல்ல நான் சொல்றேன், நீங்க அந்த வீடியோ எடுத்தாலும் புலம்பெயர் மக்கள் உதவி செய்யத்தான் போயினோம், அவ செய்து கொண்டுதான் இருக்கணும், கட்டாயம் அதை செய்வினா. ஆனா அந்த வீடியோ நீங்க போடுற வீடியோக்கள் வந்து காலகாலம் வந்து அது அதுலயே எடுக்க வந்து ஐயா நீங்க போடுற யூடியூப் சேனல வந்து ஐயா எங்கட தமிழ் மக்கள் வந்து இலங்கை தமிழன் மட்டும் பார்க்கலையா, முழு உலக நாடுமே பார்த்து கொண்டு இருக்குது. முழு உலக நாடுமே பாக்குது. நீங்க அபி வெயிட் பண்ணுங்க. இவர் டிகோ கார்த்திக், நான் ஒன்று கேட்கிறேன். முறையின் சட்டத்தின்படி குழந்தை பிள்ளைகள் மனநிலம் குந்திய பிள்ளைகளை இந்த யூடியூப்ல போட்டு வெளி உலகத்துக்கு காட்டுறது சட்டப்படி குற்றம். சரியா? அதே சரியான சட்டப்படி குற்றம். அதுக்கு நாங்கள் யாரும் மனிதாபிமானம் இருக்கிற யாரும் வழக்கு போட்டா உங்களை எல்லாத்தையும் கட் பண்ணி உங்களை உள்ளுக்கு தள்ளவும் முடியும். சரியா? அந்த வகையில நீங்கள் இவ்வளவு நாளும் உதவி செய்து கொண்டு வாரீங்களோ, புலம்பெயர் மக்கள்கிட்ட வேண்டி உதவி செய்து கொண்டு வார மக்கள்ல யூடியூப்பரை விட
உங்களை விட இப்ப 10 லட்சம் 20 இந்த வேண்டி கொடுத்தீங்களே யூடியூபர் மேர் ம், அவன் வளர்ச்சிய பாருங்க. யூடியூபர் மாரே சொல்றாங்க யார் படத்துல, நானும் அவனை மாதிரி 4 வருஷம் யூடியூப் துவங்கி என்னாலே ஒரு கார் எடுக்க முடியல, என்னாலே ஒரு பழைய வாகனம் எடுக்க ம், முடியல ரெண்டு பப்ளிக்கா சொல்றான். அவனும் எரிச்சல சொல்லல, புறாமையில சொல்லல. அவன் ம். இப்படியான ஒரு தீய வேலைக்கு போக கூடாது. என்ன ஒரு தமிழன் கொடுக்கறத நான் இடையில தட்டி பறிக்க கூடாது. மனிதாபிமானமா நாங்கள் வாழணும் மட்டும்தான் வாழ்றாங்க. எதை விளங்குது? விதைக்கிறோமோ எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய யா முடியும். அப்ப நாங்க சரியோ நல்லதை விதைச்சா நல்லது, கெட்டதை விதைச்சா கெட்டது. இப்ப ஒரு நாங்க பொருள் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. சுருக்கமான இப்ப உதாரணம் சொல்றது என்ன, சுருக்கமா இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், விளங்குற கதைக்கு மாதிரி பார்ப்போம். சொல்றேன்னு சொன்னா சொல்லணும்னு சொன்னா, இப்ப எனக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் போட்டு ஒரு தொழில் ஒன்று பண்ணணும்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இப்படி ஒரு பிசினஸ் ஒன்று பண்ண போறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று செய்யலுமா உங்களுக்குன்னு சொன்னா, கட்டாயம் உங்களை எனக்கு நம்பிக்கை இருக்கு செய்யறேன்னு சொல்லி முன் வந்து செய்வாங்க. அப்ப அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எங்களுக்கும் இருக்கிறதால எந்த விஷயத்தையுமே ஈஸியா செய்து கொள்ள முடியுது. இது யூடியூபர் நம்பிக்கையா இருக்கிற வரைக்கும். அங்க அவன் ஒரு ஏமாத்துக்காரன் சுத்துமாத்துக்காரன் இப்ப அவை போட்ட காசை நாங்க சுத்தி போட்டு அதை சரியா கொண்டே கொடுக்காம இந்த மாதிரி வேலைகள் செய்யக்குள்ள யாருமே எதுவுமே செய்ய மாட்டான். நடுநிலையில என்னதான் செய்தாலும் எங்களால முடியலன்னு சொல்லி போட்டு குந்திருக்கோம். மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளம்டாண்டு அந்த அளவுக்கு எல்லை இருந்தா உங்களுக்கு எல்லாம் இப்ப மன இறுக்கமா இருக்கு. உங்களோட மனங்கள் ஒரு சிறுகினதை ஏன் மற்றவனுக்கு கூட்டு போகணும், என்னத்துக்கு கூட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா அங்கதான் பிள்ளை சொல்றீங்க. பள்ளி கூட்டு போகணும் என்ற ஒரு எண்ணப்பாட்டுல இருக்கு. இப்ப நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு எங்கட ஒரு கஷ்டப்படுறானா அவனுக்கு என்னால ஒரு பயன் கிடைக்குதா அதை பயன்படுத்திட்டு போட்டுமா நல்லா இருக்கட்டும் தான் யோசிப்போம். கார்த்திக், நீங்க இப்படி முத்திர குத்தாதீங்க ஆக்களை, சரியா? குறுகின மனம், அதுக்கு உதவி செய்ய நாங்கள் உதவி இல்ல உங்களுக்கு தெரியாது ஒரு உலக ரகசியம். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு ஓமண்டு கொடுக்க மனம் வர்றது பெரிய விஷயம். அதாவது ஓமண்ட கதைச்சிட்டீங்கல்ல, கொஞ்சம் கதைக்க விடுறீங்களா? கதைக்க விடுறீங்க, நீங்க கொஞ்சம் கதைக்க விடுங்களேன். கார்த்திக், நீங்க இந்த பிள்ளைகள் எடுத்து படம் போடுறீங்க, சரியோ? அந்த கஷ்ட உதவிங்க இதே மாதிரி வலுக்கட்டாயமா வலுக்கட்டாயமா பிடிச்சு இங்க வாங்க உங்களுக்கு படம் எடுக்க போறோம் எடுக்கிறோம். அந்த அம்மா அப்பாவியல் ஓமண்டாலும் அதுகள் ஏன் ஓமன்னு சொல்லுங்க, தங்களுக்கு காசுதான் அதுகளுக்கு இப்ப முக்கியமா தெரியுது. இதே மாதிரி கார்த்திக், நீங்க அப்படி வரக்கூடாது. உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டுதுன்னு வைங்களேன், அந்த ஷூவுக்குள்ள உங்களோட காலை விட்டு பாருங்க. உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கேன்னா அந்த குழந்தைகளை தூக்கி படம் போட்டா நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் வளர்ந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு நல்ல பிள்ளைகளா விதைக்க இந்த வீடியோ இதுல இருந்தால் அது கண்டு நீங்க எல்லாமே யோசிங்க. அந்த பிள்ளை படிக்கிற தொடர்ந்து நிலைமைக்கு அப்படி ஒரு பிள்ளை உதவியை பெற்று வருதுன்னு சொன்னா உங்களோட பார்வையில ஒரு அது கீழ்த்தனமான செயலா இருக்கும். நான் வியந்து பெற்றவர் இன்றைக்கு இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறான் சொல்லி உதவி வைத்தவன் இவன் நல்லா வந்திருக்கிறான். அப்படி இல்ல, எல்லாருக்கும் பிரைவசி வேணும், சரியா? அதைத்தான் நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன தெரியாம கதைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் நாங்க என்ன கதைக்கிறோம் சொல்லி நடிக்க வேண்டாம், சரியா? மற்றவர்களுக்கும் பிரைவசி இருக்கு, ஏழை மக்களுக்கும் மரியாதை இருக்கு. இல்ல கார்த்திக், சொல்ற விஷயங்களை போட்டா அது அப்படி இல்ல. நீங்கள் மற்றவர்கள்ட்ட வறுமைகள் தான் எங்களை சில விஷயங்களை செய்ய தூண்டும். சில என்ன விபச்சாரி கொடுத்திருக்கிறாளே தன் வறுமைக்காக போற அவ்வளவு லெவலுக்கு போகக்கூடிய தான், சரியா? அப்ப நீங்க அது வறுமையை யூஸ் பண்ணி வீடியோ பிடிச்சு என்ன இது புது ஸ்டைலா இருக்காங்க. நான் சொல்றேன், நாங்க கேட்டதுக்கு பல்வேறு இல்லையே, என்னத்துக்கு உங்களோட பிரைவசி அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறீங்க முன்னுக்கு பணத்தை வேற சொல்லி, என்னத்துக்கு மக்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறக்கல, மற்றது ஏன் பழைய வீடியோ ரன்னிங்ல இருக்குது? இந்த கேள்விகளுக்கு பதில் இது எனக்கு வரையிலையே. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட யூடியூப் சேனல் மதன் கௌரி மாதிரி 7 கோடி அப்படி இப்படி போகணும்னு சொல்லி உங்களோட ஆசை.
எங்களுக்கு தெரியும் நாங்க முட்டாள்கள் இங்க மற்றது தமிழ் சரியா நீங்க இந்த விஷயத்தை வெளிநாட்டுல விட்டா, இந்த இருக்கிற டாபிக் இந்த பல டாபிக்கை இடங்கள் தெரியும் விட்டா நீங்க எங்களுக்கு. இப்ப நீங்க நடிக்க காலம் ஃபுல்லாவே வேண்டாம். வந்து இப்ப வந்து நீங்க பச்சையா கதைக்கணும். இத பத்தி தமிழ் எடுத்து பச்சையா கதைச்சா கதைக்கணும். 4 பேர் நின்று பாப்பான். அதுக்காகத்தான் நீங்க கதைக்கிறீங்க. நீங்க சமூக சும்மா உங்களுக்கு உங்களுக்கு இதுல தெரிஞ்சு சரியா இல்ல. நாங்க வந்து மற்றது எங்களுக்கு குறுகிய அப்ப மனப்பான்மையா நாங்க மத்தவங்க என்ன தைரியம் உங்களுக்கு அப்படி சொல்ல போட்டு எங்களுக்கு நாங்க குறுகிய தமிழ் மனப்பான்மை one இல்ல minute. அப்ப தெரும்போது இங்க சேவையை பத்தி சொல்லாதீங்க. பொறுங்கண்ணா சேவையை வெளிநாட்டுல பத்தி இருந்து நாங்க நீங்க தெரும்போது தமிழ் குறுகிய மனப்பான்மை ப்ரோ நாங்க வந்து காசு தெரும்போது நிறைய பேர் பார்க்கறாங்க. கார்த்திக் கதை கூட ப்ளீஸ். ராகுல் கேட்ட கேள்விக்கு கார்த்திக் பதில சொல்லுங்க. பதில் சொல்லணும் எனக்காது. அந்த பதில சொல்லுங்க. அந்த பதிலுக்கு நில்லுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். ராகுல் மற்றது, கேட்ட கேள்விக்கு ராகுல் கேட்ட அதுக்கு பதில் கேள்விக்கு தெரியல, சொல்லுங்க. அதுக்கு பதில் தெரியல. நீங்க வேற எங்கேயோ போறீங்க. யா, நீங்க தொடக்கத்துல சைக்கிள்ல போய் உதவி செய்து நீங்கள் ஒரு நடுத்தர வாழ்க்கையில இருந்து நடுத்தரவும் இல்லை, அதை விட குறைவா இருந்தீங்க. உங்களே சொல்லல, பொதுவா சொல்றேன் யூடியூபரைய. நீங்க இன்றைக்கு 2 கார் 80 லட்சத்துக்கு கார் 8 கோடிக்கு வீடு காட்டுறீங்கன்ற ஒரு 4 வருஷத்துக்குள்ள அதே மாதிரி நீங்க ஸ்டாலின் செய்த உதவி செய்தவர் இன்றைக்கு ஒரு அகவாசி கட்டத்துக்காக வந்துட்டானா? ஸ்டார்ட்ல உதவி செய்ய இப்ப அதைத்தானே என்ன சொல்றேன். இப்ப உதவி என்றது வந்து எவ்வளவுக்கு ஒரு தண்ட பணம் இருக்குதோ அதை வச்சு கொண்டு இப்ப உதவி செய்தவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல நாங்க ஒரு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபாய்க்கு உதவி செய்து போட்டு அவனை வந்து டெவலப் ஆயிட்டானா இப்ப காட்டலாம். இங்க பாருங்க, இவன் வந்து இப்ப அப்படியே நான் நீங்க மட்டும் கார் வாங்குறீங்க. அக்கா கேட்ட கேள்விக்கு விட பார்ப்பாங்க please. அப்ப உங்களுக்கு எப்படி அந்த வருமானம் வந்தது? இப்ப நீங்கள் உங்களேன்னு சொல்லி இந்த யூடியூபருக்கு நீங்க கேட்கிற கேள்வி இப்ப எனக்கு என்னென்ன எப்படி வந்திருக்குன்றதுக்கான முழுமையான பதிவு வந்து இந்த யூடியூப் தளத்துல விட இருக்குது. அதுவும் உங்களேன்னு சொல்றா தப்பா எடுக்காங்க. பொதுவா நாங்கள் குறிக்கோள் வச்சிருக்கிற ஆளை பற்றி உங்களுக்கு அறியாமல் நீங்கள் எங்களை பற்றி தப்பான ஒரு வீடியோ போட்டது தப்பா இல்லையோ? அங்க வாங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க. தப்பா இல்லையோ? அதுக்கு புலையன்னு மன்னிப்பு கேட்கிறவன் தான் தமிழன். நாங்கள் புலைய கண்டுபிடிச்சு ஒருதனை அட்டாக் பண்ணி கொண்டு போறோம். கதை நான் பிள்ளைன்றதை ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனா இங்க கதைச்சு கொண்டிருக்கிற இந்த மேல இருக்கிற தமிழினி என்று சொல்லக்கூடிய அக்கா, கீழே அரக்கி என்று சொல்லக்கூடிய அக்கா, இவையோட பேச்சுகளை பார்க்கக்குள்ள என்னன்னு எனக்கு அது சொல்ல தெரியல. இப்ப சில சீரியல்ல வந்து பார்க்கல இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அவன் வந்து தமிழீழ பெண்களை போய் கேட்கிற கேள்வியும் அவன் நையாண்டி விடுறதும் பகுடி விடுறதும் இங்கிலீஷ்ல காட்சி போட்டு 5000 ரூபாய் கொடுக்கறதும் பிள்ளைன்றதுன்றத அது நியாயமான கோரிக்கை அவன் கொந்தளிக்கிறேன். சரி, அதையும் பெண்கள் அவை இந்த இனம் ஏத்தி வச்சு கதைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி கதைங்க. சரியா? சொல்லும் போது நான் எனக்கு பதில் கொடுக்கணும். சொல்றதுக்கு நானும் பதில் கொடுக்கணும். நாங்கள் ராகுல் கதைக்கிறது நல்ல கருத்து. அதோட கார்த்திக் ஒத்து போறாரு. அதை கதைச்சு போவோம். அதுக்குள்ள நிற்போம். நீங்க அவர்கிட்ட உதவி திட்டம் அவர் செய்யறது அவருக்கு விளங்கும். அவர் என்ன செய்யறாரு அதை நாங்கள் அவர் சந்தோஷமா சாப்பிடும். நாங்கள் எப்போதும் நண்பன் தானப்ப, நாங்கள் இன்றைக்கும் ஒன்று தானப்போ. சரியா? நாங்கள் உண்மையிலேயே கார்த்திக் இதுல வந்து நாங்க கேள்வி கேட்கறதால வந்து சத்தியமா நான் சொல்றேன், உங்களை கூட இல்ல கிருஷ்ணாவை கூட எதிரியா நாங்க பார்த்து இந்த லைவோ எதிரியா ஒரு விஷயத்த நாங்க அவருக்கு பதிவு பண்ண இல்ல. எங்கள ஒரு உறவா இதை நீங்க செய்யாதீங்கோ என்றதான் நாங்க அவருக்கு அன்பா சொல்றோம். கிருஷ்ணாவை வந்து சில வீடியோவில வந்து நீங்க நடந்து கொள்ற விதம் பிடிக்கல, இல்ல நீங்க எப்படி கதைக்கிறது பிடிக்கலன்னா அந்த விமர்சனத்தை முன்வைங்க. அதை விமர்சிக்கக்குள்ள பாக்குற மக்களுக்கும் வந்து இதுல ஒரு பிழை இருக்குது, சரியா, இது மாத்திக்கொள்ளணும். அதே மாதிரி அவரும் அதுல ஒரு சில பிழைகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளக்குள்ள தன்னை வந்து மாத்திக்கொள்ளுவார். அது நியாயமானது, அழகான ஒரு விஷயம். அதை செய்யக்குள்ள நீங்க செய்யக்குள்ளையும் மற்றது இப்ப ஏற்கனவே இவங்களோட பிரவேசி பாதிக்குது, இவங்க இப்படி இதுல வந்து என்ன பிச்சையா கொடுக்குறீங்க மக்களுக்கு அப்படின்னு சொன்னா இவ்வளவு 1000 மக்கள் தொகையா வந்து இந்த உதவியை வந்து பெற்றிருக்கிறாங்க. உதவி பெற்ற மக்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்குமன்றத ஒரு அளவு கூட நீங்க யோசிச்சு பார்த்து கதைக்கிறீங்களா? இதுல உதவி செய்தவர் உதவி வேண்டினவங்களோட மனநிலை நீங்க இப்படி சொல்றீங்க. அந்த அக்னி என்றவன் வந்து பின்னுக்கு காருக்குன்னு சொல்றான் வந்து படிப்பறிவுல இருக்காங்க புலம்பெயர் நாட்டுல குடிச்சு போட்டு கதைக்கிறாங்க. அப்ப இங்க புலம்பெயர் இருக்கிறவங்க வலிக்கும்.
இல்ல நீங்க சொல்ற விஷயம் சரி. இப்ப நான் என்ன எந்த வழிய பார்க்கல. இப்ப நான் ஒரு 1000 பேருக்கு வீடியோ போட்டிருக்கிறான்னு சொன்னா அவன் 2000 பேர் 3000 பேர் வீடியோ போட்டுட்டு இருக்கிறான். அந்த வீடியோக்குள்ள வந்து உதவி பெற்ற உறவுகளோட மனநிலை எவ்வளவுக்கு பாதிக்கப்படும்? நீங்க இப்படி எல்லாம் கதைச்சு கொண்டு கேட்க ஒரு உதவி கேட்கறது பிள்ளையான விஷயம் இல்ல. அதை உதவி கொடுத்த மக்களும் பிள்ளையான விஷயம் இல்ல. அதை செய்த விதம் பிள்ளை என்று சொன்னா அதை அழகா அங்கதான் பிள்ளை இருக்கு. அங்க செய்த அண்ணா, விதம் நானும் தான் பிள்ளை மட்டும் இருக்கு. கேட்கட்டா? நீங்க பப்ளிக் பண்றதான் தப்பு. நீங்கள் வந்து ஹெல்பிங் வீடியோ வந்து நீங்க கேளுங்க வந்து எனக்கு. யூடியூப்புக்காக செய்றீங்களா இல்லாட்டி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணும்ன்றதுக்காக செய்றீங்களா? ஹெல்ப் எடுக்கணும்னு சொல்லி நாங்க வீடியோவை எடுத்து போட்டு நாங்களே எடிட் பண்ணி நாங்களே பார்த்து கொண்டு இருந்தா உதவி கிடைக்காது. அண்ணா அப்படி நீங்க உதவணும் பழைய வீடியோ எதுக்கு? பழைய வீடியோ எதுக்கு? அப்படி வீடியோ போட்டு தான் உதவும் இல்லைன்னா வரலாற்றுல எங்கட புலம்பெயர் தமிழர்கள் இப்படி ஒரு உதவி இப்படியான நெருக்கடி எங்கட ஈழத்து மக்கள் வந்து சந்திச்சு கொண்டு தங்களோட வாழ்க்கையை மீட்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல எங்களுடைய புலம்பெயர் மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான உதவியை வந்து வழங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு நெருக்கடியில கொடுத்தாங்கன்னு வரலாற்றுக்கும் இருக்கணும் வீடியோ. இல்ல இது தப்பு. இது தப்பு. எங்களுக்கு தேவையில்லை. சரியா? எங்கட போராட்ட காலத்துல போராட்டம் கொண்டு போனதும் மக்களை பராமரிச்சதும் இதே புலம்பெயர் மக்கள் தான். சரியா? நீங்கள் இப்ப போராட்டத்துக்கு பிறகு வந்து வரலாற்று பதிவு என்ன? வரலாற்று பதிவு விஷயங்கள் வந்து இன்றைக்கும் வந்து இருக்குது. அதே மாதிரி முள்ளிவாய்க்கால்ல எத்தனை பேர் செத்தன்றது வந்து யூடியூப்ல வரலாற்று பதிவா இருக்கு. அதை பார்க்காமல கிருஷ்ணா போய் கொடி பிடிச்சது. அதுவும் வந்து ஒரு இல்ல பாருங்க, அது ஒரு பாமர மகன் போய் பிடிச்சா பரவாயில்ல. ஒரு யூடியூப் சேனல் நடத்துற ஒரு ஆள், அதாவது யூடியூப் சேனல்ல எப்படி என்ன மாதிரி வீடியோ இருக்குன்னு பார்த்து வளர்ந்த ஒரு ஆள் இந்த வேலையை செய்யறாரா இருந்தா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப நீங்க அதை நீங்க பார்க்கலைன்னு சொல்லிச்சா இது என்ன வரலாற்று பதிவா நீங்க பதிவு பண்றீங்க? ஐயா வரலாற்று பதிவே முக்கியமான பதிவே அங்க இருக்கு ஐயா யூடியூப்ல. எந்த இனம் எப்படிப்பட்ட இனம், எந்த இனத்துக்கு எப்படி வரலாறு இருக்கு, எந்த இனத்தை தாண்டி எத்தனை பேர் செத்தவங்க, எத்தனை பேர் வீரச்சா அடைஞ்சவங்க, இந்த இனத்தை யார் வழி நடத்தினது, இந்த இனத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு, இந்த இனத்தை எத்தனை நாடு சேர்ந்து அழிச்சென்ற முழு பதிவு வந்து யூடியூப்ல இருக்குது. அதை பார்க்காத நீங்களா வந்து இது ஒரு வரலாற்று பதிவு நாம கொடுக்கிறோம் எங்கட மக்களுக்கு. நீங்கள் மக்களுக்கு பிச்சை கொடுக்குற ராகுல் அண்ணன் ஓகே. இதோட வந்து கார்த்தியை நான் ராக்கிறேன். கார்த்திக் நீங்க வந்து அந்த போட்ட வீடியோக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை தானே? நீங்க பொதுவா போட்டுறீங்களா என்ன மாதிரி? நான் வந்து உங்களோட வீடியோக்கும் கொடுக்கிறவங்களையும் உதவி கொடுக்க கூடாது என்று நிப்பாட்ட எத்தனிக்கிற அந்த குழுவுக்கு எதிரான ஒரு பேச்சா தான் அந்த பேச்சு இருந்தது. அப்ப நீங்க ஒத்துக்கொள்ள இல்லை. அதுக்கு கரெக்டா இயங்க நாங்கள் வந்து உதவி செய்யறத பின்பற்றதுக்கு நாங்க விரும்புவோம். உதவி செய்தோம்னா இருக்கிறது இல்ல மேல நிக்கிறாங்க அனைவரும் இப்போ உதவி செய்தோம்னா இருக்கிறோம். நாங்க அதுக்கு எதிர்ப்பே இல்லை. உங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு எதிர்ப்பு இல்லை. நாங்கள் சத்தியமா நான் சொல்றேன், இந்த உயிர்ல அடிச்சு சத்தியம் பண்ணுவேன் யாருமே செய்திருக்க மாட்டான் என்ற மனம் சொல்லுது. என்னத்த இப்பதானே தமிழ் அண்ணா சொன்னவர். கார்த்தி அப்படி நீங்க சொல்லாங்க கார்த்தி. எந்த ஐடியில நான் முழு வீடியோன்றாக்கி கீழே நான் அடியில இருக்கு. சரியோ நான் குறைஞ்சது வந்து நான் எல்லாரும் இன்னொன்று சொல்றேன். இன்றைக்கு கூட வந்தேன்னா அக்கராம் பிரதேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து 187 பிள்ளைகளுக்கு வந்து சப்பாத்தும் செருப்பும் இல்ல. அட்லீஸ்ட் செருப்புண்டான வேட்டி தாங்கன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூட ஒரு முக்கியமானவரால் எனக்கு தெரியும் அடிச்சு கேட்டு
அனுப்பிட்டு அதுக்குரிய காசு இன்றைக்கு அனுப்பிடுறேன் அது இப்போ வேற உங்களுக்கு இல்ல நாங்க மாதிரி ஒரு ரிசீவ் போடுறேன்னா போட்டு இதுக்கு பாருங்க எதிர்பார்த்தோம் நீங்க வெயிட் நான் பண்ணுங்க சொன்னதுக்கான இது பொருள். ஆனா இது அண்ணாக்கள் பொறுங்க இது வந்து நான் சொல்லி காட்டணும் மட்டும் நீங்க நாங்க ஒன்றும் செய்யல சும்மா காய்ச்சி கொண்டு நிக்கிற மன்றத்துக்காண்டி சொல்றேன் புலிச இல்ல எனக்கு சத்தியமா தெரியல இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச உதவி செய்யற நல்ல பெரிய பெரிய ஆக்கள் பெரிய அளவுல பேசாம இருக்கிறார்கள் வந்து கனவேற பார்த்திருக்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் இப்படி ஒரு கதை கதைக்கிறதுல அப்ப என்ன யோசிக்கணும் என்ன கார்த்திக் 1 செகண்ட் இது ஒரு வடிவா கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. எங்களோட போராட்டம் முடியுது, எங்களோட மக்களை வசூலியத்தை கொண்டு போய் தெரியுதானே அங்க எங்க மன்னாதி கிட்ட கொண்டு கேம்புல அடிச்சு வச்சிருந்தவங்க பொடி செக்அப் பண்ணினா அதுக்கு பிறகு கொண்டு போய் இந்த கதையை கேளுங்க. அப்ப நாங்க இங்க இருக்கிறோம், எங்களோட மக்களை கொண்டு போறாங்க, உங்களுக்கு தெரியாது. இந்த சொந்த காசுல 3 ரோடி சாமான் பொம்பளை குழந்தை பிள்ளை அவைக்கு வேண்டிய காசு சாமான் கொண்டு வந்து வவனியா மகாவித்தியாலயத்துல வச்சு பேக் பண்ணி அவளை கொண்டே கொடுத்த உங்களுக்கு வேணும்னா ஆதாரம் எங்களுக்கு வந்து ஆமித ட்ரக்ல என்ன ஆமித ட்ரக்ல பிஸ்கெட் பாக்கெட் நான் தனியா நீங்க கொடுத்ததானன்றது எங்களுக்கு தெரியாது. சரியா இல்ல பிராங்க் பண்ணி கொடுத்த டெமாக் பண்ணி சொல்லி பிராங்க் பண்ணி கொடுத்தவன் சரியா ஒரு மனுஷனா செய்தாங்களோ அந்த நேரம் அதுதான் உண்மையான உதவி. இல்ல ஒரு சிங்கள மக்களோ இல்ல வேற இந்தியாவில் உள்ள மக்களோ பெரிய லெவல்ல இப்படி ஹெல்பிங் கேக்குறாங்களா ஹெல்பிங் வீடியோ போடுறாங்களான்னா போடையில இலங்கையில உள்ள மக்கள் மட்டும் தான் போடுறாங்களா? அப்ப ஏன் போடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா இல்ல 1 செகண்ட் நான் பேசுறேன். யூடியூப் காரன் இப்படி உழைக்கிறான்னு சொல்லட்டே இப்ப ஹெல்பிங் காரன் காசு அனுப்புறான் 10 லட்சம் அனுப்புறான்டா மாதம் அவனுக்கு 10,000 ரூபாய் வட்டி ஒரு மாதம் உழுப்பான். 20 லட்சம் அனுப்புறோம் 30 லட்சம் ரூபாய் 50 லட்சம் 70 லட்சம் ரூபாய் கிடக்குது. வட்டியை பாருங்க ஒவ்வொரு மாதம் இழுத்து பின்னால கொடுப்பானா இருந்தால் அவன் வட்டி எங்க போகுது? பேங்க் மேனேஜரோட கதைச்சு இந்த விளையாட்டு கேட்கிறேன். நானும் ஒரு பேங்க் மேனேஜரோட காய்ச்சி போட்டு தான் கேட்கிறேன். இதுதான் பேசாம அந்த வந்த காசு எல்லாம் மலமலண்டு கொடுக்க வேண்டிய சனத்தை கொடுத்து வீடியோ பதிவு எடுத்து ஒரு மாதம் 1.5 மாதம் பிறகுதான் நீங்க அந்த காட்டை கொடுக்குறீங்க. வீடியோ போட்டானுண்டா சரி அதை விடுங்க அண்ணியாக்கள் அதை விடுங்க. சரி ஓகே இப்ப கார்த்தி இப்ப இன்னைக்கு நீங்க போட்ட வீடியோக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா? உங்களோட அந்த இந்த வீடியோவுல நான் அந்த கதைச்ச விஷயம் வந்தேன்னா நீங்க வந்து இப்ப எடுத்துக்கொண்ட விடயம் வந்து இப்ப ஒரு சில இப்ப இந்த உதவி செய்யறதுல ஒரு சில விஷயங்களை மாத்தணும்னு சொன்னா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா உதவி செய்யறவனும் போல உதவி வேண்டி கொடுக்கறவனும் போல எல்லாம் நிப்பாட்டி போட்டு உங்க வேலையை பாருங்களா அந்த மாதிரி சொல்லிக்குள்ள அதுல வந்து இதுல என்னத்தை நீங்க சாதிக்கிறீங்கன்ற மாதிரி தான் இந்த பார்வை. ஒன்று கேக்குறேன் யூடியூபுக்கு தெரியுமா நீங்க யூடியூப் மூலமாக மணி கலெக்ட் பண்றது யூடியூபுக்கு தெரியுமா? அதை சொல்லுங்க முன்னுக்கு. யூடியூப்ல எப்படி கொடுத்துருக்கீங்க? யூடியூப்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க கார்த்திக், யூடியூபுக்கு தெரியுமா நீங்க காசு ஃபண்ட் பண்றது தெரியுமா சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. யூடியூப் சேனல் யூடியூப்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? மணி லாண்டரிங் தெரியுதா? தெரியுமா? அவன் பணத்தை நீங்க என்னத்துக்கு பாதிக்கிறது சொல்லுவீங்களா? சொல்லித்தான் இருக்கிறோம். இன்டர்நேஷனல் இருந்து எங்களோட சவால் விடுறீங்கள். ஆனால் நாங்கள் இங்கிருந்து சவால் விட்டமா இருந்தால் இலங்கையில யூடியூப் தலைமை இல்லாம போகும். பிளாக் பண்ணுவான். பிளாக் பண்ண மாதிரி நீங்க செய்யறதெல்லாம் தப்பு. நீங்க தப்பு ஹெல்பிங் வீடியோ செய்யணும்னு சொன்னா நீங்க பெர்மிட் இருக்கணும். இல்ல ஒரே பொம்பளை பிள்ளைகளை எடுக்கிறதோ ஆம்பளை பிள்ளைகளை எடுக்கிறது தப்பு. மனங்குந்தின இயலாத வருத்த பிள்ளைகளை எடுத்து வீடியோவில் பப்ளிக் பண்றது தப்பு. இன்னும் ஒரு இந்த கஷ்டப்பட்ட இது எடுத்து வெளியில உலகத்துக்கு காட்டுறது தப்பு. உலகத்தை செய்யறது நீங்கள் உங்களோட பெருமரத்துக்காண்டி. அது வேற ஒன்று சேர்ந்து ஒரு காரணத்துக்காண்டி இன்னொரு கதைக்கிற மாதிரி பேச விடுங்க. தெரியுமா என்னட்ட 10 ரூபா இருந்தா 5 ரூபா கொடுத்து உதவி செய்யறதான் உதவி விளங்குதா? நீங்கள் எல்லாம் யூடியூபர் மாதிரி எல்லாம் கடையிலும் கண்ணியிலையும் கட்டி வச்சு 8 கோடி ரூபாய்க்கு வீட்டையும் வச்சு 4-5-20 பவுன்ல சங்கிலியும் மோதிரங்களையும் போட்டுக்கொண்டு ஆட்டிக்கொண்டு 24 நேரம் அடிக்கிறோம். எங்களால ஏழாம கிடக்குது. அது உதவி திட்டம் இல்ல. உங்கள்ட்ட 10 ரூபா இருந்தா 5 ரூபா கொடுத்து உதவி செய்யுங்க. அதான் உதவி. அது வேற நாங்க உதவுறது வந்து உங்களுக்கு
ஆக்களுக்கா இல்லாட்டி வீடியோல காட்டுற ஆக்களுக்காண்டே தெரியாம இருக்கு. யூடியூபர் முழு பேரும் செட்டில் ஆயிட்டீங்களா அங்க? நாங்க விஷயத்துல இன்வால்வ் ஆகுறீங்கன்னு சொன்னா முதல் நீங்க இன்னொரு ஆளை குற்றம் சாட்டுறீங்கன்னு சொன்னா அதுக்கு அதை வந்து முதல் ஆராய்ஞ்சு அதுல என்ன பிழை இருக்கு என்ன இருக்குன்னு முதல் கதைச்சிட்டு நீங்க அதுக்கு பிறகுதான் நீங்க ஒரு வீடியோவை பப்ளிக்ல போடணும். நீங்க இப்ப இதுல வந்து இப்ப என்ன சொன்னீங்க, நீங்க கதைக்கிற கதையெல்லாம் பார்த்தா உதவி செய்யற மாதிரியே தெரியலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பேங்க்ல ஒரு விஷயத்தை வந்து நீங்க வடிவா விளங்கிக்கொள்ளணும். உங்களுக்கு அடிப்படை பேசிக் அறிவு இல்லைன்றதுதான் எனக்கு தெரியுது. என்னன்னு சொன்னா ஒரு உதவி எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தடவை பதிவு செய்து போட்டு அந்த பதிவு செய்து போட்டவரை பார்த்து அவரை மாதிரி ஒரு துன்பத்தை அனுபவிச்ச ஒரு மனுஷன் ஈழத்துக்கு காசு போனது சொல்லுங்க, எப்படி போனது? உதவிக்குள்ள நான் இருக்கிறபடியா இவரை கார்த்திகை திரும்ப ப்ளீஸ் சிஸ்டர் மேர் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது உங்க இந்த இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க கார்த்திக், அடுத்த கதைக்கு போங்க. யூடியூபுக்கு தெரியுமா நீங்க யூடியூப் மூலமா காசு மக்கள்கிட்ட கலெக்ட் பண்றீங்க வீடியோ போட்டு? டிக்டாக்கு தெரியுமா இப்படி நீங்க ஒரு இந்த தெரியும் சார், பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லிட்டு போங்க சார். யூடியூபுக்கு தெரியுமா, டிக்டாக்கு தெரியும், ஆனா யூடியூபுக்கு தெரியுமா? அது என்ன நீங்க யூடியூப்ல மட்டும் எழுதிக்கிறீங்க கலெக்டிங் என்டர்டெயின்மெண்ட் நம்ம பார்த்துதான் இருக்கிறோம் எல்லாமே, எங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் சரி. அதுல ஃபன் என்டர்டெயின்மெண்ட் டிராவலிங் போட்டு கிடக்கு. யூடியூப் வீடியோ மூலமாக மக்கள்கிட்ட அந்த ஏரியா காட்டி வீடியோல காசு பண்றேன்னு சொல்லி இருக்கீங்களா? நீங்க தேவையில்லாம மாட்டப்படுறீங்க. கடவுளுக்கும் எதிரி இருக்கின்றது. குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. தூங்குறவன் நடிக்கிறவன எழுப்ப முடியாது சரியா? தூங்குறவன எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன எழுப்ப முடியாது. இவ்வளவு கேள்வி அந்த ராகுலண்ணா கேட்டது ஒரு பதில் வந்துச்சா? சரியான பதில் இது வரைக்கும் ஒரு பதில் வந்துச்சா அந்த ராகுலண்ணா கேட்டதுக்கு? நாங்க கேட்டதுக்கு சரியான பதில் இது வரைக்கும் தெரியல. ஆமா அந்த அண்ணன் அதை விட்டுட்டு அறியாமல் இருக்கிற நாங்கள் வேலைக்கு போகணும். நீங்க என்ன மைண்ட் செட் இருக்குன்றது வந்து எனக்கு விளங்குது. இப்ப ஒவ்வொருத்தட்ட மைண்ட் செட் பதிவு செய்து போடுற ஒரு இயலாத பிள்ளைய ஒரு ஆள் வச்சிருக்கிறேன். ஒரு ஆக்களா கதைங்க, தயவு செய்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன ஒருக்கா கதைக்க விடுங்க. என்ன பிரச்சனை, ஒரு பதிவு நாங்க செய்து போடுறோம், ஏலாத பிள்ளைய வச்சிருக்கிற ஒரு அம்மா ஏலாதோட கஷ்டப்படுறா. அப்ப அந்த வீடியோவை போட்டோன்னே எல்லாரும் வந்து உதவி செய்யறாங்களாண்டா? இல்ல, ஏலாத பிள்ளைய வச்சுக்கொண்டு கஷ்டப்படுற அந்த வலிய உணர்வு பூர்வமா அவங்க வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு உதவி பண்ணணும், நாங்க ஏதாவது ஒரு உதவி வந்து செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிரிவினர் இருக்கணும், ஒவ்வொரு வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கணும். அனுபவத்தோட இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு உதவி செய்யலாம். எந்த ஒரு கேள்வி தயவு செய்து இதை புரிஞ்சோணும். வெளிநாட்டுக்காரர் நாங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இப்படியான ஒரு விஷயத்தை செய்திருப்பீங்களா? ஒரு காலமும் செய்திருக்க மாட்டேன். நான் முதலே ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், கொடுக்கறதுக்கு யாரோ ஒரு ஆள் இருக்கிறபடியா தான். நீங்க உழைச்சி 10 ரூபா காசு கொடுங்க, நீங்க உழைச்சி 10 ரூபா காசு கொடுங்க, அது உங்களுக்கு திருப்தியா இருக்கு, மன திருப்தியா இருக்கு. தனிப்பட்ட ரீதியா வந்து என்னட்ட வந்து கேட்டீங்கன்னா தனிப்பட்ட ரீதியா நிறைய பேருக்கு உதவி செய்யறேன். அந்த தனிப்பட்ட ரீதியா உதவி செய்யறது எல்லாத்துக்குமே வந்து பதிவு கொடுக்கறது இல்லை, என்ன அது தேவையில்லை, பதிவு கொடுக்க தேவையில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. அறிவில்லை என்றும் இறுக்கமானவை என்றும் சொல்லி அவரோட கதை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. இல்ல கார்த்திக், நான் கூட ஒரு கேள்வி வெயிட் பண்றேன் ப்ளீஸ். கார்த்திக், நான் வந்து கேட்கிறேன் கூட. இப்ப யூடியூப்ல சொல்லினோம் தங்களுக்கு எவ்வளவு உள்ளால ஹெல்ப் பண்றதுக்கு எங்களுக்கு உள்ளங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் அந்த வீடியோ எடுத்து நீங்க உள்ளாலே அனுப்பி அந்த உள்ளங்களை கேட்கக்கூடாது? முதல்ல பப்ளிக் பண்ண முதல்ல எந்த உள்ளங்களை கேட்கக்கூடாது? இப்ப சில பேர் கதைக்கிறோம், நான் பொதுவா சொல்றேன், நீங்க எங்களை கவனிச்சு நீங்க மற்ற யூடியூப்பை நீங்க பார்த்துருக்கணும். நீங்க வந்து எங்களை விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மற்றதை பற்றி மறைஞ்சிருக்கணும். அப்ப அவ சொல்லி நம்ம வந்து எங்களுக்கு நீங்கள் இருக்கும் பெற தெளிவடிச்சு கதைக்கிறாங்க சொல்லி நாங்கள் இருக்கிறோம், நீங்க உதவி செய்யறோம், நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காங்க, தொடர்ந்து நடத்துங்க, நாங்க இப்போ உங்களுக்கு நிற்போம் வந்து உங்களுக்கு டெலிபோன் கான்டாக்ட் இருக்கணும். 5000 பேர் உங்களை கான்டாக்ட் இருக்கணும். அப்ப நீங்க அந்த யூடியூப் சேனல்ல ஏத்த முதல்ல அந்த வீடியோவை போட்டு போன் அடிச்சு
இப்படி ஒரு கேட்ப ஒரு ஆக்கள் இருக்கிற ஒரு கஷ்டப்பட்ட ஆக்கள் உங்களுக்கு விருப்பமா செய்ய போறீங்களா? நான் இந்த வீடியோ அனுப்புறேன் பார்த்துட்டு உங்களை விருப்பம் செய்ய கொண்டு ஏன் நீங்க அதை உள்ளால கதைக்கலாம் முதல்ல? எங்களால ஏற்கனவே உதவி செய்த ஒரு நபர்கள் எங்கட வீடியோவை தொடர்ச்சியா பார்த்து கொண்டு இருக்கிற இப்ப எவ்வளவோ பேர் இருக்கணும்னு சொன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் 100% உங்களோட வீடியோ வந்து இப்ப சீரியல்ஸ் மாதிரி தான் நீங்க கொண்டு வரீங்க. நீங்க உங்களோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் ஒரு நாள் பார்த்து அதை பார்த்து அங்க இல்லத்துல கஷ்டம் இருக்குன்ற பார்த்து கொண்டு நீங்க அதை ஒரு ப்ரோக்ராம் தான் கிட்டத்தட்ட சொல்வது எல்லாம் உண்மை இல்லன்னா அவங்களோட கஷ்டத்தை வச்சு இவங்க வாழினம் அவ்வளவுதான். இப்ப நேற்று ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பி இருந்தார். அந்த ஆடியோவை வந்து போடுறேன்னு கேளுங்க. அவர் வந்து எப்படி அனுப்பி இருக்கிறாரு. ஹலோ, வணக்கம் கார்த்திக். நான் கனடால இருந்து காந்தம் கலைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நான் கூட்டுக்கும் இப்போ இந்த வருஷம் வர்றதுக்கு ஒரு எல்லாம் புக் பண்ணி இருக்கிறேன். நான் இப்போ இந்த வடிவான முடிவு வரையில் அந்த டைம் டேட் வரையில் வந்தேன். உங்களுக்கு அறிவிப்பேன் வர்றதுக்கு. பாரன் உங்களோட வந்து கதைக்கிறேன். மற்றது வந்து எல்லா யூடியூப்பரும் வந்து தேவையில்லாத எல்லாத்தையும் இது ஒரு ஏர் காத்துல போறதானே யாரும் எதையும் முடியல. நீங்க அதை பற்றி ஒன்று குறை பண்ணாதீங்க. என்னத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் ஒருத்தன் விழுந்திருந்தா அவன் ஏறி விளக்குறது உங்களோட பார்வையை கொண்டு வடிவா பாருங்க. நீங்க சரியா செய்யறீங்க, சரியா வீடியோ போடுறீங்க, எல்லா ஆதாரமும் போட்டுருக்கீங்க. நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன். போட்டு கொண்டு திரியுங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிட்டு அதால நாங்க விளங்கிட்டோம். இதுதான் உனக்கு பதில். சரியா? ஒரு குழு வந்து கதைக்கிறதுன்னா அந்த குழு வந்து எந்த தேடல் இப்ப குழு வந்து உண்மையிலேயே உதவி சரியா தேடிட்டு வரோம். நீங்கள் உண்மையாக இருந்தா சரியோ வீடியோவை போட்டுக்கிறீங்க. நீங்கள் இருந்தால் யூடியூபுக்கு இமெயில் போடுங்க. நாங்கள் இப்படி மணி கலெக்ட் பண்றோம் உங்களோட உங்களோட சடல் காக்க பண்ணப்படுது. இப்ப சவால் விட்டுருக்க டிகே சொல்றேன் காக்க பண்ற என்ன ஒரு கிழமைக்கு உங்களோட சடல் உங்களுக்கு இல்ல சொந்தம் சவால். சரியா? ஓகே, சந்தோஷம். அப்போ போயிட்டு வாங்க. இதுக்கு மேல கலைச்சா தவறான செயல் ராகுல் ஒரு வெயிட் பண்ணுங்க. நாங்க அண்ணன் இதுல என்ன பிரச்சனைடா கார்த்தி, உங்களுக்கு வந்து உங்களை பற்றி நாங்க கருத்தை சொல்றதை விட வந்து இது ஒட்டுமொத்த யூடியூப் சேனல்காரர் தான் நாங்க சொல்றோம். ஏண்டா இது வந்து உங்களோட டார்கெட் பண்ணி நாங்க சொல்ல உங்களை ஏத்தி வச்சு கதைக்கிறதுக்கு காரணம்டா உங்களுக்கு சொல்ற விஷயத்தை வந்து அதையும் கேட்கணும். அவையும் அதான் புரிஞ்சு இனிமேல் காலத்துல வந்து அந்த பிள்ளைய விடாமல் அவையும் சீரா போகணும்ன்றதுக்காண்டி தான் நாங்க கழிச்சு கொண்டு நிக்கிறோமே தவிர மற்றபடி வேற ஒன்றுமே இல்ல. சரி, இதை நீங்க புரிஞ்சு
நீங்க மன்னிப்பு ஓகே கேட்டே ஆகணுமா? போய் 4-5 சரி சரி வருஷம் விட்டுட்டு அண்ணன் ராகுல் அண்ணன் விடுங்க அண்ணன், ஒரு பிரச்சனை இல்ல, கார்த்தி பிரச்சனை இல்ல. கார்த்தி கதை கிடைக்க வெயிட் பண்ண அண்ணன் கார்த்திக் நீங்கள் அது இல்ல கார்த்தி ஒரு பிரச்சனை இல்ல. இதுல நாங்கள் கதைச்ச யாரையும் விஷயங்களை வந்து இல்ல ஏமாற்றவும் இல்லை, கார்த்தி யாருக்கு உங்களுக்கு வந்து துரோகம் இழைக்கவும் இல்லை. எம்மை யார் ஏமாற்றினாலும் எமக்கு யார் துரோகம் இழைத்தார் கார்த்திக் சாரி நாங்கள் என்று கதைக்காதீங்க, நான் என்று கதைங்க. நல்லா சாரி இருக்கு. கார்த்திக் அது மாதிரி மட்டாக்களோட கஷ்டத்துல நீங்க வாரம் வைக்காதீங்களா? தமிழ் கீழே போங்க ஏத்து கையெழுத்துடாப்பா. என்னன்னு சொன்னா கார்த்திக், நீங்க அந்த வீடியோக்கு தெரிஞ்ச நான் கதைச்சு உங்களோட நீங்க அதுல ஒரு பொது மன்னிப்பு விட்டு போங்க. எங்களை பற்றி கதைச்சிருந்து ஒரு தாக்கம் எங்களுக்கும் வந்திருக்கீங்க. எங்களையும் குழுவுல இருக்கிற ஆக்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொள்றேன், நான் செய்தது பிள்ளைன்னு சொன்னா எல்லாருமே உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சு கொள்ளுங்க. நான் வாரம் போயிட்டு கார்த்திக் நில்லுங்க. இப்ப ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் ஆள் பேர் மேல இப்ப ஃப்ரெண்ட் தெரிஞ்ச ஆள் பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் நினைக்கிறேன். வாரம் கையெழுத்துங்க, ஏத்துங்க கையெழுக்கா ப்ளீஸ். யாரு என்ன ஐடி வேட்டை கார்த்திக் சாரி வெயிட் பண்ணுங்க. அரக்குல எழுதினா மார்னிங் போய் போலீஸ்ட கேஸ் கொடுங்களாம் கார்த்திய. நோ அதெல்லாம் தேவையில்லை, லூஸ் மாதிரி ஒண்ணும் தான் தேவையில்லை. கொடுக்க அது சொல்லுங்க. அது பிரச்சனை இல்லை, அவருக்கு எல்லாம் விளங்கி இருக்கு, கார்த்திக்கு விளங்கும் எல்லாம். மற்ற இன்னொரு விஷயம் கீழே கணவர் ஏற கேட்டனீங்க, எனக்கு ஏத்தி இந்த லைவ குழப்ப ஒரு ஆள் வந்து லைவ்ல ஏறு நிக்க வந்து முள்ளு ஏறுவனையும் கொண்டு அவர்ல தாக்க கூட கையேற்றுறீங்க. தயவு செய்து யோசிச்சு கொள்ளுங்க. நிக்கிற ஆட்கள் கேட்கிற கதைக்கு அவரால் அவர்கிட்ட கதையில் 2 பேருக்கு அந்த உங்களுக்கு அதுல புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் கேட்கிற கேள்வி நீங்கள் கேட்கிற எல்லாம் ஒன்றுதான், வித்தியாசமா ஒன்றுமே இல்லை. இங்க உங்களோட கேள்வியில் தான் கொஞ்சம் மேலண்டு கேட்கணும். ஏகே முட்டாளன்னு சொல்லிட்டீங்களோ? அந்த விஷயத்துல இல்ல, இதுல வந்து மன்னிப்பு கேட்டதுக்கும் இவர் இந்த கதைச்ச கதைக்கும் பிள்ளை. சரியா? ஓகே, என்ன ஒரு நிமிஷம் please. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கு. எல்லாரும் திருப்பி அந்த கேள்விக்கே வாரேன். சரியா? நீங்க உதவி திட்டம் ஒரு விஷயத்தை கொண்டு எல்லாரும் செய்றீங்க, எல்லா யூடியூபரும். நீங்க யூடியூபர் மேல மட்டும் வளர்ந்து கொண்டு போறீங்க. அந்த உதவி திட்டம் காட்டிக்கொண்டு உங்களால மட்டும் எப்படி முடியுது? கடகண்ணியல் வச்சு வீடுகள் கட்டி இதை திருப்பி இதே கேள்வியை தான் நான் திருப்பி கேட்கிறேன். இதுக்கு மட்டும் தயவு செய்து பதில் சொல்லுங்க. பதில் சொல்றதை விட பதிவா எடுத்து போடக்குள்ள அழகா இருக்குமென்று பாக்குறேன். தமிழ் அதுலயும் அவர் வந்து சம்பாதிக்க பாக்குறாரு. பிடிக்கல தமிழ் ஒரு இன்னொரு ஆக்கி விடுங்க. பிடிக்கல அவரே என்ன முட்டாளன்றா பார்த்து கொண்டு வச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்போது அவரோட வடிவா தெளிவா டெலிபோன்ல நானும் தெளிவா தானே கதைக்கிறேன். நான் பார்த்த பெரியவங்கள நீங்க சொன்னது இல்ல ரெக்கார்ட் அறிவு சார்ந்த கதை இல்லை என்றால் என்ன? அப்ப நாங்க டிப்ளமா முடிச்சுட்டு வந்தீங்க எங்களுக்கு நீங்க மட்டும் கடைகள் கண்ணியல் கட்டி கையில மோதிரம் சங்கிலியல் போட்டுக்கொண்டு நீங்க தெரியுறீங்க. ஆனா நாடு நாடு வர்ற நாளைக்கே எல்லாத்தையும் வந்து கொடுத்து நாடு வறுமை நாடு வறுமை கையில கால கொடுத்து கொடுங்கடா. நாளைக்கே எல்லாம் கொடுத்து போட்டு நான் நடு ரோட்ல நிக்கிறேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்ல உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறது சரியே. சொல்லுங்க அண்ணா. ஒரு மனுஷன் மதியங்க அண்ணா வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தினம் அடிச்சா என்ன பார்த்து சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் எப்படி என்ன கதைக்கிறீங்க? நான் கீழே 2 பிள்ளை கேட்டு கொண்டிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறீங்களா? என்ன யூடியூபர் அவர் மட்டுமா யூடியூபர்? நீங்க கேட்கிற கேள்வி முழுக்க பர்சனலா தாக்குறீங்க. அவரை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். ஆனா எங்களை பத்தியே தப்பா வீடியோ போட்டீங்க. உண்மையிலேயே வந்து என்னட்ட நேர்மை இருக்கிறபடியா அந்த இவ்வளவு கதைக்கு நிக்குதானே? ஒரு கதைக்கு நிக்குதானே? நீ கேட்க வேண்டிய ஆக்கள் வீட்டை படுத்திருக்காங்க, அனுத்துறவங்கிறாங்க. என்ன நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஒரு அவமானப்படுத்துறீங்க? என்ன
கேட்க வேண்டிய நித்திர வழி ஆனா இவர் தேவையில்லாம இவரை பற்றி கதைக்காம இடைக்க கூறுவான் விளங்காமட்டி. இல்ல அது அதுக்கு அது சொல்லுங்கண்ணே. இப்ப அதுக்கு பொதுவா நான் தானே கொஞ்சம் சொன்னேனே, உதவி செய்யறதுல இப்ப உதவி வேண்டிய மக்கள் இருக்கணும், எல்லாரையும் மொழியப்படுத்துற மாதிரி உங்களோட பேச்சுக்கள் நீங்க அதுக்கு மேல போய் எல்லாரையுமே இது செய்யற மாதிரி கதை கேட்கல. அது வந்து இப்ப உங்களோட சைட்டுக்கு அது உங்களுக்கு சரி என்று படுதுன்னு சொன்னா எந்த சைட்டுக்கு அது பிள்ளை என்று படுது, ஏன் அதை ஏற்றுக்கொள்றீங்க? இல்ல நீங்க வந்து கேட்க வேண்டிய கேள்வி வந்து நீங்க இந்த நானும் ஒரு வீடியோ 10 பேரை கூட்டி கொண்டு வரட்டா இது சார்பா கதைக்கக்கூடிய ஆக்களை? அண்ணா கொஞ்சம் பாருங்க அண்ணா கொஞ்சம் பாருங்க. அண்ணா கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட நாங்கள் டிக்டாக்ல 5 நாளா ஒரு பிரச்சனை காய்ச்சி கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன இதுக்கு குறுக்க வந்து காய்ச்சிக்கிட்டு அவரை கேட்டிருக்கலாம். நீங்க ஏன் யூடியூப் நடத்துறீங்க, அது நடத்துறீங்க, அதெல்லாம் தேவையில்லை. நாங்க பிரச்சனை முடிக்கிறேன் இருந்தா ஏன் தேவையில்லை பிரச்சனைக்கு போகணும் ஒரு ஆளை வச்சு. சரி கார்த்தி, இதுல வந்து நீங்க இதை வந்து எங்களுக்கு தேவை personal target ஆ எடுக்க வேண்டாம் கார்த்தியா. கொஞ்சம் வேணும் கலைக்காத. எங்களுக்கு தேவை எங்களை பற்றி போட்ட வீடியோவுக்கு பதில். அதான் தேவை உங்களுக்கு தேவை. சொல்லுங்க உங்களை பற்றி அந்த உங்களை வீடியோக்கு பத்தி நான் என்ன போட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான விளக்கம் நான் சொல்லுவேன். ஏகேன கதைங்க தனியா கேட்டு பிரச்சனையை முடிச்சு விடுங்க. இதோட அவரை ரக்குவோம் நாங்க தேவையில்லாமல் பர்சனலா அட்டாக் பண்ண அவரோட விளங்குதானே. நீங்க இப்ப கடைசியாம ஒரு கதை விட்டீங்க பாத்தீங்க, உலகம் இதுல இருந்து கதைக்கிற முழு பேருமே அறிவில்லைண்டா இப்ப நீங்கள் வளர்த்தான் இதுல கேள்விகள் வந்து ஒவ்வொருத்தருமே கேட்கிறேன்னு சொன்னா நானும் கதை பண்ணேன். நீங்க அதுக்கு வந்த அவர் கேட்டக்கூடிய பதில் எனக்கு தெரியுது. நீங்க எல்லாருமே ஒரு டார்கெட் பண்ணக்க வேற வழி இல்ல, இப்படித்தான் கலக்க வேண்டிய சூழ்நிலை வேற இல்ல. அதான் தொடக்கத்துல சொன்னாம வந்து சொன்னாம வந்து நீங்கள் அவருக்குரிய கேள்வியை மட்டும் கேளுங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாக்கல, நீங்க பாத்துறீங்க. நீங்க பர்சனலா முழு பேரும் அவரை தாக்க ஒரு அவருக்கும் கோபம் வரும். அவர் மனுஷன் தானே. இல்ல இப்ப கேட்ட கேள்வி அந்த வீடியோலயும் இருக்குது. அறிவுள்ளவன் இந்த இப்படியான விஷயங்கள் செய்ய மாட்டான் என்று சொல்லி ஒரு வசனம் பாவிச்சிருக்கிறார். அதை கேளுங்க, அதை மட்டும் கேளுங்க. ஒரு வைரம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதான் அதோட பெருமதியை வந்து குறிக்கும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தர் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல, இப்ப நான் இருக்கிற இடம் வந்து ஒரு பிள்ளையான இடம், கீழே வந்து கமெண்ட்ஸ்களை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நான் பிள்ளையான இடம். இதுவே நான் எனக்கு பாராட்டுகளா வரக்கூடிய இடமும் வந்து இருக்குது. அங்க நான் லைவ் போனேன்னா எனக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து இதை வச்சு கொண்டு நான் முடிவு செய்யறேன். இங்க இருக்கிற ஒரு பகுதியினர் மட்டுமே. நீங்க அதுலயும் காசு சம்பாதிக்க பாக்குறீங்களா? அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அண்ணா நீங்க எப்படி வேணும்னா எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட மண்டை உங்களோட மூளை என்ன வேணும்னா யோசிக்கட்டும். உதவி பொறுங்க வாரேன் என்ன கதைக்க விடுங்க. உதவி திட்டத்தை நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் நாங்க தடை செய்யறோம் சொல்லி தேவையில்லாத ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க. அப்ப அவருக்கு ஆதரவா தான் நீங்க போடுறீங்க. அப்படி பார்க்க போனா கீழே எழுதுறது எல்லாம் வந்து உண்மை போலதானே இருக்குது. நீங்களும் பாசிச்சு கொண்டுதான் இருப்பீங்க கீழே எழுதுறது. கார்த்திக் இப்ப என்னடா அவ என்ன சொல்லி சொன்னா, இவையில் வந்து உங்களை தாக்கியோ அல்ல வேற யாருக்களை தாக்கியோ இதுல லைவ் போட்டு கதைக்கல. அவையே தாக்கப்பட்டு கதைக்கிற ஒரே ஒரு ஆள் தான் தாக்கப்பட்டு கதைச்சு கொண்டிருக்கிறான். சரியா? நீங்க குறுக்க வந்து அந்த வீடியோ சொன்னா இது வரைக்கும் எந்த ஒரு லைவையும் போய் கதைக்கிறத வந்து நான் கேட்டதில்லை. இன்றைக்கு வந்து கேட்கல இந்த அக்காக்கள் எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறத பார்க்க எனக்கு கடுப்பாகுது. நான் வேற எது மைண்ட் செட்ல வந்து நீங்க என்ன டைமிங்க மாத்தி விட்டுட்டாங்கல்ல. அண்ணா கொஞ்சம் பாருங்க. என்னன்னா நீங்கள் இப்ப வந்து கார்த்திக் நீங்க அப்படி என்ன நீங்கள் நாங்க எங்கட ஆதங்கத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளலன்றதான் அர்த்தம். கடுப்பா நான் பாக்குறது இல்ல. இப்படியான எங்களுக்கு பாசிட்டிவானதை மட்டுமே பார்த்து கொண்டு போகணும். அதான் எங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். நெகட்டிவிட்டியோட இணையவே கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்றேன். கடை போடுறது, வீடு கட்டுறது, 4-5 மோதிரம் போடுறதா பாசிட்டிவ்? பாசிட்டிவ் திங்கிங். அதாவது வந்து நாங்க வாழ்க்கையில முன்னுக்கு நல்லா வரணும் என்ற எண்ணம் இருக்கணுமே ஒழிய ஒரு காலமா கெட்டு போகணும் நடுரோட்ல வந்து இருக்கணும் எண்ணம் வரக்கூடாது. ஐயா புறனைக்காங்க நான் இப்படி சொல்றேன், இல்லாதவனுக்கு 10 ரூபாய் இருந்தா 5 ரூபா பொக்கெட்ல இருந்து தூக்கி கூட அதான் உதவி. இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நாள்தோறும் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தெரிஞ்சவர்கள் அறிஞ்சவர்கள் என்னட்ட வந்து ஒவ்வொருத்த பஸ்ஸுக்கு காசு இல்லாத இல்ல இவன் காசோட இருக்கிறான் என்ற என்ன பார்வை அவைகளுக்கு இருக்கிறதால வந்து நம்பிக்கையோட வந்து காசு கேட்கணும். என்னால ஏதோ முடிஞ்சதை இந்த கையால வந்து தனிப்பட்ட ரீதியா கொடுக்குறேன். அதுக்கு பதிவு தேவையில்லை. ஆனா நான் வெளியே இருந்து எனக்கு பொது வழியில உதவி செய்ய கார்த்திக் நீங்க இப்போ உங்களைத்தான் எடுக்கிறீங்க, உங்களைத்தான் உதாரணம் எடுக்கிறீங்க. நீங்களே உங்களை எடுத்ததுக்கு போடுறீங்க தலையை கொண்டு. என்ன நோக்கி வர்ற அம்புகளை தட்ட வேண்டியது என்ன கடமை? சொல்லல நீங்கள் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அண்ணா வெயிட் பண்ணுங்க. கார்த்திக் உங்களை ஒன்று கேட்கிறேன்.
மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள். மக்களுக்காண்டி மக்களானவன் நீங்கள் மக்களே. நீங்கள் ஒரு ஜெயலலிதா ஒரு மறு உருவம். ஆனால் பிறப்பு ஆனால் அங்க கீழே சமூக ஆர்வலர்கள் வந்து என்ன இறக்குறாங்களா கொந்தளிக்கிறாங்க. கார்த்திக் இதை கேளுங்க. கார்த்திக் இதை கேளுங்க. நீங்கள் ஒரு மக்களுக்கு பொருளாதார உதவியை செய்து போட்டு அவன் முன்னோர் என்ன செய்யணும்? அவனுக்கு தொழில் வாய்ப்பு சம்பந்தமான ஒரு இதை செய்து கொடுக்கணும். இதுவரைக்கும் எந்த ஒரு கெட்டதும் செய்யல. எங்களால முடிஞ்சது ஒரு விஷயத்தை இப்படி செய்யலாம்னு சொல்லி 1000 கதை கதைக்கலாம். என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கிறேன். கேளுங்களேன். நீங்கள் 4 மிஷினோ 3 மிஷினை இறக்கி நீங்கள் புல்லு வெட்டுற மிஷினை அது என்ன ஒண்ணு ஒரு கஷ்டப்பட்டவன் போராளி கொடுத்து இதை வச்சு நீ புல்ல வெட்டிக்கிறாப்ப உடையடாண்டு கொடுத்திருந்தால் கேட்சப் நீர் நல்ல நீர் மோட்டர் சைக்கிள் நீர் வாகனத்துல நீர் ரோட்ல நின்ற நீர் கடை போட்ட நீர் வேந்து அதுக்குள்ள மிஷினை கொண்டு வந்து வச்சு நீர் வாடகைக்கு வருவீர். அது வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு தொழில் இருக்குது. அதை செய்யுங்க. அந்த கஷ்டப்பட்டவனுக்கு நீ மிஷினை கொடுத்து இல்ல நான் சொல்றத கேளுங்க கார்த்திக். உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு தரம் காய்க்கணும். கார்த்திக், ஒரு கல் ஒன்று இருக்கு சரியோ? அந்த கல்லு வந்து எவன் கையில அம்பிடுமோ அவன் அந்த கல்லை வந்து சிலையா உருவாக்கி கொண்டே கோபுரத்திலும் வைப்பான். அந்த கல்லை வச்சு உடுப்பும் துவைப்பான், இல்லாட்டிக்கு வீடும் கட்டுவான். ரைட்டோ? ஆனா அந்த கல்லுன்றது வந்து கல்லு தான். அது கல்லு தான். ஆனா அந்த கல் ஆற்ற கையில கிடைக்குதுன்றதான் இதுல முக்கியமான மேட்டர். இப்ப அந்த கல்லை சிலையா உருவாக்குறது வந்து யாரு? வெளிநாட்டு இதாக்கள் தான் அந்த காசை கொடுத்து அந்த கல்லை வந்து சிலையா உருவாக்கினான். அப்ப சிலையா உருவாக்கினா நீங்க என்ன செய்யணும்? ஓகே, இந்த கல்லை வந்து சிலையாக்கினது வெளிநாட்டு ஆக்கள் தான். அத நீங்க சிலையா உருவாக்கின சிலையில வந்து சில பிழைய சொல்லிக்க வந்து நீங்க ஏற்றுக்கொண்டே ஆகணும். இது உங்களுக்கு சொல்லல, ஒட்டுமொத்த யூடியூப் சேனல்காருக்கும் முழு பேருக்கும் சொல்றேன். இது ஒரு பொறாமையில சொல்லுங்க. நான் வந்து போராடி கொண்டு நான் 100 பேர் வந்தாலும் கலைப்பேன். ஏனென்றா நான் ஒரு இதுல வந்து உங்க யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாக்கள்ல பொறாமையில நாங்க கருத்து பதிவு பண்ணல. ஆனா எங்கட மக்களை வந்து கடைசி வரை வந்து ஏழ்மைப்பட்ட ஆக்கள், இவன் கஷ்டப்பட்ட ஆக்கள்ன்றத வந்து நீங்க திருப்பி பதிவு பண்றதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும். ஐயா நாங்கள் வேற நீங்கள் வேற என்று பாக்குறீங்க. நீங்களும் ஒன்று ஐயா. நீங்களும் ஒன்றபடியாத்தான் இங்க இருக்கிறோம். உங்களுக்கு காசு அனுப்புறான். நீங்க போடுற வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு காசு அனுப்புறான். நீங்க வேற நாங்க வேற ஏன்டி நீங்க சொன்னாங்க ஐயா புலம்பெயர் உறவுகள் புறம்பொழு உறவுகள் எங்களை தட்டி கழிக்காங்க. நாங்க தான் ஐயா எங்களை அங்க இருக்கிறார்கள் எங்களை ஆக்கள் உதவியை செய்து கொண்டிருக்கிறான். அதுல நீங்க கேட்கக்கூடாது. நான் சொல்றேன், இந்த யூடியூப் சேனல் இல்ல என்னன்னா உதவி செய்த நீங்க யார்? நானா? நீங்க அது நானும் அதுக்கு அதை நீங்க தனிப்பட்ட முறையில கணவருக்கு கொடுத்திருக்கிறேன். அண்ணா நீங்க குடுக்க கார்த்திகன் உங்கள நான் பிள்ளை சொல்ல இல்லையா அண்ணன். ஆனா எங்கட ஆவேசம் எங்கட கருத்து பதியும் என்னன்னு சொல்லி சொன்னா பிளீஸ் நீங்க வந்து எங்கட மக்களை வந்து கடைசி வரையும் வந்து வறுமப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் இதை திருப்பி உதவி கேட்கணும் என்ற ஒரு பதிவு பண்ணாதீங்கன்றதை மட்டும்தான் உங்கள்கிட்ட கெஞ்சி திருப்பி முழு பேரிட்டம் கேட்கிறான். ஐயா எங்கட இனத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. எங்கட இனத்தை 9 நாடு சேர்ந்து அழிச்ச இனம் ஐயா எங்கட இனம். எங்கட இனத்துக்கு ஒரு பவர் இருக்கு ஐயா. நீங்க இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்துட்டு கேமராவை தூக்கி வச்சுக்கொண்டு இந்த இனத்தை வந்து வித்துக்கொண்டு நிக்கிறீங்க ஐயா. அது உங்களை சொல்லல கருத்து, இது முழு பேருக்கு தான் சொல்றேன். எந்த இனத்தை வந்து நீங்க வித்துக்கொண்டு நிக்கிறீங்க உங்களோட சுய லாபத்துக்காண்டி ஒட்டுமொத்த வந்து நல்ல மூச்சு பிடிக்க கலைக்கிறீங்க. உண்மையாவே கதை பிடிச்சிருக்கு எனக்கு. உங்களோட கதை வந்து பிடிச்சிருக்குது. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தனிப்பட்ட ரீதியா ஒவ்வொரு மக்களும் மக்கள் ஒருங்கிணைகிற ஒரு தளமா வந்து
பேசாம இருந்து பாருங்க, ஏதாவது ஒரு மாற்றம் வருதான்னு பார்ப்போம். நீங்கள் இப்படியான வீடியோ போடுறாளான்னு உங்களுக்கு மக்கள் போன் பண்ணி உங்களை இப்படியான விஷயங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் ஒரு 6 மாசம் இதுகளை எல்லாம் நிப்பாட்டி போட்டு இருந்து பாருங்க, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு. ஒரு மண்ணும் இல்ல, ஒரு மாற்றம் இருக்காது. சரியா? இதுதான் உண்மை. ஓகே, கார்த்திக் வந்து உங்களோட நோக்கம் எப்படி இருக்குது? எவ்வளவு காலத்துக்கு இந்த உதவி திட்டம் எதிர்பார்க்கறீங்க மக்கள்கிட்ட இருந்து? உங்களோட லைஃப் செட்டில் இன்னொரு விஷயம் கார்த்திக் உங்களுக்கு இல்ல, இது வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஓகே, நீங்க எங்களோட மக்களுக்கு உதவி செய்யறீங்க, பேருக்கும் போலுக்காண்டி உதவி செய்ய வேண்டாம். பேரும் புகழையும் வச்சு நீங்க ஒன்றுமே சாதிக்க போறோம் இல்ல. நீங்க அந்த காலத்துல 2009 எவ்வளவு காசு கொடுத்தீங்க? உங்களுக்கு என்ன பேர் என்ன புகழ் கிடைச்சது? இப்ப இந்த ஏழை மக்களுக்கு பேர் புகழுக்காண்டி உதவி செய்யறீங்க. இந்த பேருக்கும் புகழுக்கும் உதவி செய்யறத விட்டுட்டு முதல் உதவி எவனுக்கு தேவை அவனுக்கு உதவியை செய்யுங்க. உதவிக்கு காசு கொடுத்தா எவனுக்கு காசு கொடுத்து அவனுக்கு நேரம் அடிச்சு சொல்லு, நான் காசாரன், இந்த காசு கொண்டு மக்களுக்கு கொடு, ஆனா வீடியோ போட்டு இந்த மக்களை விற்காதுன்னு சொல்லி பிளீஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கிற மக்கள் நீங்க தெரிஞ்சுதான் அங்க இருக்கிற முழு பேரும் இந்த காசு கொள்ளை அடிக்கிற முழு பேரை திருத்த முடியும். அதுல தெளிவா இருங்க. நீங்க போறீங்க ஊருக்கு போனீங்க உதவி திட்டத்தை செய்தீங்க, வாங்க. என்னத்துக்கு உதவி? என்ன உதவி செய்கிற ஆட்களுக்கு என்னத்துக்கு சாப்பாடு கொடுக்குறான், உடுப்பு ஓட்டி கொடுக்குறான்? ஐயா வேணும் கொஞ்சம் வரும். இப்ப ஒன்றும் பண்ணாங்களுக்கு இப்ப இவங்கள கேள்வி வந்து உங்களோட கூப்பிட்டு கலைக்க வேண்டிய வந்த காரணம், மெயின் காரணம் வீடியோ பிரச்சனை, வேற எதுவும் இல்ல. உங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல. என்ன அதுக்குரிய பதில சொல்ல மாட்டேன். தமிழர் பார்த்து கேட்டீங்க, நான் உதவி செஞ்சுக்கிறீங்களோண்டு. நான் இப்ப ஒரு 3 மாதத்துக்கு நாட்டுக்கு போயின்னா சரியான கஷ்டப்பட்டு வர இல்லாம டிக்கெட்டு காசுலாம் விட்டேன். இந்த வேணுவன்னு தமிழ் 30-45 இருக்கு, அவருக்கு ஒரே ஒரு கோல் அடிச்சு நான் உடனே எனக்கு 90,000 காசு போட்டு டிக்கெட் தமிழ் உங்களுக்கு கோல் அடிச்சு உங்களை ஏத்திட்டார் போலதான் பாப்பேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் வேணுமெண்டா உங்களுக்கு இத்தனையாம் தேதி என்ன காசு போட்டு ஆதாரத்தை அனுப்புறேன். இவர் இதே நான் யூடியூப் கார்ட வந்திருந்தா அதோட கண்டென்ட்டா போட்டு நீங்க வீடியோ செஞ்சு உலகம் முள்ளா காட்டிருப்பீங்க. கொஞ்சம் பாருங்க கார்த்திக், இப்ப நான் உதவி செய்தவங்க தெரியுமா இல்லையா? எனக்கு யாரு வேட்டையோ ஓ, நீங்க இல்லையா நான் கதைக்கிற நேரம் நீங்க செய்தது எனக்கு தெரியும். இங்க இலங்கைக்கு வர்ற நேரம் நீங்க பெரிய அளவிலான உதவியை வந்து அப்ப இருந்த ஒரு அறக்கட்டளையே வச்சு செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா அது மாதிரி என்ன எல்லா இதுல எனக்கு எல்லாரும் என்ன செய்யறோம் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். குற்றச்சாட்டு வைக்காதீங்க பிளீஸ், வந்து அது கூட அப்படி வைக்க விமர்சனங்களும் இருக்கு. நான் என்னன்னு சொல்றேன், விமர்சனம் சொல்லிக்கொண்டே போகலாம் போனாமன்னு சொல்லி விடுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம் அண்ணா, விடுங்க அண்ணா. என்ன உங்கள்ட்ட கேள்வி ஒரே கேள்வி, ஆனா பிளீஸ் அண்ணா முடிச்சிட்டு போங்க, பிரச்சனை. ஏன்டா உங்கள் மேல இவங்க யாரும் வைக்கல. அவங்க இப்ப நீங்க கேள்வி கேட்டு இப்ப குறுக்க மறுக்க கதையை கேட்டு அப்படி கோவப்பட்டு கதைக்கிறீங்க இல்லையா? இந்த வீடியோ நீங்க எதிராக போட்டக்கூடிய காரணம் என்ன, அதைத்தான் கேட்கு. அதுக்குரிய பதில பிளீஸ் ஒழுங்கா சொல்லிட்டு போங்க அண்ணா. எல்லாத்தையும் மத்தியில இருக்கிற தவறான அபிப்பிராயத்தை விழிப்புக்கு கொண்டு வர்ற ஒரு விதமா அந்த வீடியோவை பதிவு செய்திருந்தேன். யாருக்கும் சப்போர்ட்டா இல்லையா? அது யாருக்கும் சப்போர்ட்டாவோ யாருக்கும் எதிராவோ இல்ல, தவறாக விதைக்கப்பட்ட கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியிலிருந்து விழிப்படைய செய்யற மாதிரி. இப்ப புரளிகள் வந்து அறம்புறமா கிளம்பும், அப்ப விழிப்பு இல்லாம மக்கள் இருப்பினம். அப்ப ஒருத்தர் மட்டுமே கதை சொல்லி கொண்டு கேட்க மக்களுக்கு விழிப்பு இருக்காது. இப்படி டிக்டாக்ல போட்டு இப்படி கத்தி கொண்டிருக்கணும், காய்ச்சி கொண்டிருக்கணும், இதால என்ன பிரயோசனம், அவைக்கு அறிவு இல்லாத ஆக்கள், புத்தி இல்லாத ஆக்கள் என்ற மாதிரி தான் நீங்க காய்ச்சிருக்கிறீங்க. 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முதல் இருந்தே இப்படி கதைச்சு கொண்டு கத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் உதவி செய்யற மக்கள் உதவியை செய்து கொண்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு மேல இப்படி ஒரு பதிவு போட இல்ல, அதுக்கு முதல் இருந்தே செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல யூடியூபர்ஸ் வளர்ந்துட்டாங்கன்ற ஒரு நிலப்பாடு வந்து வரைக்குள்ள வெளியே இருந்து பாக்குறாங்களுக்கு இப்ப பொதுவாவே கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டிருக்கிறோம், என்னடா இவங்க பார்த்திருக்க நல்லா வந்து கொண்டிருக்கிறாங்கன்னா இவ்வளவு மனக்குமுறலா இருக்கும். எனக்கும் எரிச்சல் வரும், உங்களோட சைட்ல இருந்து பார்த்தா எனக்கும் எரிச்சல் வரும். அது உங்களோட ஆதங்கம் சரியானது, அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா இவங்க சைட்ல நீங்க இருந்து யோசிச்சு பாருங்களேன், எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன், அப்ப எப்படி இருக்கும் எல்லாம் அப்படித்தானே ஜிலி ஜிலன்னு இருக்கும். ஆதங்கம் என்னண்டா ஐயா, கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நீங்க காசு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி உங்களே என்ன நான் சொல்லல, பொதுவா சொல்றேன் சரியா?
நீங்கள் யூடியூபர்ஸ் மேர் மட்டும் எல்லாரும் வளர்ந்து கொண்டு போறீங்கள். இந்த கஷ்டப்பட்ட ஆக்களோட ஏன் கஷ்டப்பட்டு கொண்டே போகணும்? அதுதான் எங்கட கேள்வி. அது கார்த்திக், நீங்கள் வந்து முறிச்சு உங்களை பாருங்க, கொஞ்சம் போங்க. அது உங்களுக்கு அவர் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது நீங்க என்ன அதை செய்றீங்களா இதை செய்றீங்களா இந்த சைட்ல நாங்கள் அவரை பற்றி கயக்கிறதுக்கு தான் நீங்கள் பால் போட்ட நீங்கள். அப்ப நாங்கள் அவரை கூட்டியந்து வச்சு நீங்க பால் போட்டிருக்கலாமே. ஆற கூட்டிக்கு வந்து வச்சு இல்ல, நீங்க இப்ப சொல்றீங்க அவரை கூப்பிட்டு வந்து வச்சு கதைங்கண்டு. நாங்கள் அவருக்கு எதிராக கதைக்கிறதுக்கு தான் நீங்கள் சில பேர் இப்ப நீங்க வந்து லூசுத்தனமா கதைச்சு கொண்டிருந்தா அவனுக்கு போய் பதில் சொல்லி கொண்டிருப்பீங்களா இல்ல விட்டுட்டு போவீங்களா? அப்ப யார லூஸ்ன்றீங்க? அவனை லூஸ்ன்றீங்களா எங்களை லூஸ்ன்றீங்களா? ஒரு மனுஷன் வரையலன்னு சொன்னா இப்ப நீங்க ஒருத்தனை வந்து பேசி பேசி வாடா வாடான்னு கூப்பிடுறீங்க, சண்டைக்கு வாடாட்டே காயப்பம்டாடே வாடா வாடான்னு சொல்ல படான்னு சொல்லிப்பட அவன் தண்டவாட்டுக்கு போய் தெரிஞ்சானண்டா அதோட அர்த்தம். நான் என்ன கேட்கிறேன்டா, நீங்க சொல்றீங்க சம்பந்தப்பட்ட ஆளை கூட்டி வந்து வச்சு கதைன்னு சொல்லி. அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறேன், அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தானே நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே நீங்கள் போட்ட நீங்கள் வீடியோ. அப்ப அவரை கூட்டி வந்து வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணி போடல. அதாவது வந்து நான் என்னத்த சொல்றேன்னு சொன்னா, இங்க வந்து நீங்க ஒரு சோசியல் மீடியா செய்றீங்கன்னு சொன்னா அந்த சோசியல் மீடியாவுல வந்து எது ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயமோ யார் பிரபல்யமான ஆக்களோ அவையில பற்றி கதை எங்கட இடத்துக்கு மக்கள் கூடுவினம். இது ஒரு பேசிக் அறிவு. இது எல்லாருக்கும் சோசியல் மீடியாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். கதைக்க முடியும். கோடியில இருக்கிற கோவிந்தனை பற்றி யாரும் பாப்பாங்களா? நீங்க வந்து என்ன சொல்றீங்க? நீங்க காய்ச்ச வீடியோ நீங்களே திரும்பி பாருங்க. குழப்பற மாதிரி உங்களை மதிச்சு அடிக்கிறாங்க ரோஸ். அப்ப நீங்க ஒழுங்கு முறை பதில சொல்லிட்டு போங்க. இதுல வந்து சண்டை வேண்டாம், சண்டை பிடிக்கவங்க கூப்பிடுங்க. எல்லாம் நாங்க நண்பர்கள். நாங்கள் விளக்கம் இல்லாட்டி ஆளையால் கதைச்சு விளக்கத்தை தெரிஞ்சு கொள்ளுவே மொழிய நாங்க விரோதிகள் இல்ல. கார்த்தி, நாங்க வந்து குழந்தை புள்ள இங்க வாங்க. நாங்க விரல் சூப்பி கொண்டிருக்கிற குழந்தை புள்ளைகள் இல்ல. எங்களுக்கு எல்லாம் விளக்கம் தெரியும். எங்களுக்கு 40-50 வயசுக்காரர். நாங்கள் எல்லாம் வெளிநாடுகள்ல வசதியா நல்ல வசதி வாய்ப்போட கடைகள் கண்ணியில் வச்சு நாங்கள் இருக்கிறோம். சரியா? ஆனால் எங்களுக்கு விளக்கம் இல்லாம நாங்கள் இந்த தூரம் நாங்க வர மாட்டோம். விளங்குதா? ஆனா அங்க நடக்கிற விஷயம் வந்து புள்ளையான விஷயம். வசதி வாய்ப்போடையும் இருக்கிறவங்களுக்கு எப்படி கஷ்டம் பண்ண தெரியும். நான் இப்ப எனக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குன்னா எனக்கு கஷ்டத்தை உணர முடியுமா? புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? சரி, அதான் நான் சொல்றேன் தானே. நான் கூட கதைச்சிருவேன். கார்த்திக் வீடியோக்குரிய உண்மையான விளக்கம் கொடுங்க. உண்மையான விளக்கம் எதிர்பார்க்கறீங்க என்னட்ட? இல்ல விளக்கம் சொல்லிட்டா விடுங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியும் விடுங்க. அவர் சொல்லிட்டு தான் எங்களுக்கு அடி போட இல்ல, ஒரு தரம் இது அடி போட இல்ல. சரி, வேற என்ன பண்ண கார்த்திக்? நீங்க வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க கார்த்திக். உண்மையா உங்களை வந்து நாங்க தப்பா நினைக்கல, உங்களையும் திருத்தணும்ன்றதுக்காண்டி தான் உங்களை ஏற்றி கலைக்கிற மாதிரி. நீங்க எங்களை தப்பா நாக்கலாம் நீங்க நினைக்க வேண்டாமே. ஒன்று சொல்றேன் வந்து இதுல கார்த்திக் வெயிட் பண்ணுங்க. ஏகே வந்து வெயிட் பண்ணுங்க. டிகே கார்த்திக் என்றவர் வந்து அவருடைய பதிவுகள் நான் பாக்குறேன். அவர் ஒரு நாட்டுப்பற்றும் இனத்துக்கான ஒரு பற்று இருக்குது. அந்த சில விஷயங்களை அவர் போடுறவர், பொது வழியில் நடக்கிற சம்பவங்களுக்கு போய் நிற்கிறவர், அதில் செய்யறது அதிலே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். விளங்குதா? சும்மா சொல்றேன். நீங்க இப்ப காய்ச்சி கொண்டிருக்கிற ஆளும் இவரும் நிறைய வித்தியாசம் இருக்கணும். இவர் வந்து நான் பார்த்த எங்களை மாவீரர் திறந்துக்கு போயிருக்காரு, ஆர்ப்பாட்டங்களுக்கு போயிருக்காரு, எல்லாமே செய்து எல்லாத்துக்கும் மேல் போற ஆள் உண்டு. எல்லாத்துக்கும் செய்திருக்காரு. அவருக்கு எமோஷன் வருதுன்னு சொன்னால் அவர் நெக்ற தன்னை போட்டு தாக்குறோம். கார்த்திக் நீங்க தப்பா எடுக்காங்க. நீங்க
அண்ணா நம்பிடுங்கண்ணே அவன தம்பி யாரு கார்த்திக், அண்ணா இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சஜீவன் தம்பி, மாங்குளத்தில் என்னோட ஒரு கோபம் இல்ல, தெரியுமா? உன்னோட ஒரு கோபம் இல்ல. எங்க விட்டு கார்த்திக், பிள்ளையா நினைச்சு உன்னை ஆனா மன்னிச்சிட்டோம்னு சொல்லுங்க, நான் ஒண்ட போறேன். கார்த்தி நீங்க ஒண்ட கார்த்திக், இப்படி எல்லாரும் விடுங்க விடுங்க அவன் வந்து கதைக்கிறாங்க தெரியுமா இறங்கி போயிட்டு கார்த்திக் சஜீவன் என்ற ஒரு ஆள் இருக்கிறா தெரியுமா? மல்லாத்தி பையன் மாங்குளத்துல வன்னிக்கு உதவியில் செய்து கொண்டு திரிகிற அண்ணா ராகுல் அண்ணா வெயிட் பண்ணுங்க, அவரை வழி சஜீவன். அனுப்புவோம். சஜீவன் தெரியல என்ன தெரியுமா? தெரியல இப்ப நிறைய பேர் உங்களுக்கு செய்ததால தெரியல இல்ல ஆதாரம் தேவி தெரியாது. இல்ல உங்களுக்கு தெரியல இல்ல தேவிபுரத்துல போய் நடுவில் நின்று சஜீவன் யாருன்னு கேளுங்க. அந்த பாதுகாப்பு பதில இந்த தண்ணி பைப்பு போட்டு கொடுத்திருக்க அந்த ஏரியாவுக்கு அந்த மக்கள் உங்களுக்கு சொல்லு. நீங்க வன்னிக இருந்தோண்டே அது தெரியாதுன்னு சொல்லிக்க பப்ளிக் இருக்கு. நீங்க உங்களுக்கு இல்ல கேட்கிறாங்க. புலம்பெயர் உதவி என்றது வந்து வன்னிக நிறைய இருந்தோண்டு உங்களுக்கு அமைப்புகள் தெரியாதுன்னு வந்து சொன்னா கிடைக்குது. இல்ல நீங்க வன்னிக இருந்தோண்டே நாங்கள் யூடியூப் இல்லாமலே அந்த வன்னிக்கு எவ்வளவு செய்து கொண்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சஜீவன் மாணவ பேரவை தலைவனா இருந்தவன் மல்லாத்து பொன்னிய. நீங்க அவன் வந்து நீங்க ஒரு மாங்குளத்துல யூடியூப் தோட்டம் செய்து வந்து கொண்டிருக்கான். ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு யூடியூப் ஒரு கமரா இருந்தா செய்யலாம் ஐயா. நாங்க திரு களவெடுக்கணும்னா கஷ்டப்படத்தான் வேணும், ஜூராலி ஏறத்தான் வேணும், ஒரு இப்படி உடைக்கத்தான் இருந்து வேணும். கதைக்கவே மாட்டீங்க, அவ்வளவு வேலை இல்ல இருக்கு. சும்மா இருந்து அண்ணா கடமை ப்ளீஸ் விடுங்க இந்த ராகுல்